அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். உங்கள் ராசிக்கு தான் குரு வருகிறார். நீங்கள் தான் ஹீரோ என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா சுபகாரியமும் கடகம் இருக்கக்கூடிய வீட்டில் நடக்கக்கூடிய அமைப்பு. இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் எல்லாம் ஏற்பட்டாலும் ஜென்மகுரு என்பதனால் நம்மளுடைய தேவையில்லாத சிலருடைய நடவடிக்கைகளால் மன வருத்தங்கள் ஏற்படலாம். மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேகாரோக்கியமும் உடனிருப்பவர்கள் செய்யக்கூடிய விஷயமோ அதீத கவனம். ஆலங்குடி குருஸ்தலம் செல்வது விசேஷமான பலனை தரும். குரு ஆசீர்வாதத்தை வாங்கி வந்து கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருப்பதும், பெரிய தொழிலதிபர்கள் பெரும் தலைவர்கள் எல்லாம் மிக மிக கவனமாக இருப்பதும், உங்களை சுற்றி எல்லாவற்றையும் சிலர் படம் பார்த்து கொண்டிருப்பார்கள், அது வெளியிடாமல் பார்த்து கொள்வதும், வெளியில் வராமல் இருப்பதற்குண்டான அமைப்பு. நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களை சிலர் துரோகத்தினால் வெளியில் தள்ள பார்ப்பார்கள். அதில் கவனமாக இருப்பது கடகராசிக்காரர்கள் மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றத்தை ஏற்படுத்தினாலும் டிசம்பர் மாதத்தில் ஜென்மத்தில் கேது வருவதும் 7ஆம் இடத்தில் ராகு வருவதனால் கோளர் பதிகத்தை இப்பொழுதிருந்தே சொல்லி கொண்டு வருவது உங்களுக்கு பாதுகாப்பான அரணாக காணப்படும் என்பதை கடகராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அற்புத ஏற்றத்தை தரும். கணவன் மனைவிக்குண்டான பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கோர்ட்டு கேஸ் வரை போன கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் எல்லாம் கடகத்துக்கு நடைபெறுவது ஆச்சரியமான அமைப்பு. கண்டிப்பாக மாற்றங்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். ரிஸ்காக எல்லா விஷயத்திலும் தைரியமாக முன்வைத்த காலை பின் வைக்காமல் முன்னேறுவது ஏற்றத்தை தரும்.